السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. இது ஷஅபான் மாதத்தினுடைய கடைசியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இது பிறை 27 உடைய இரவு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாட்கள்ல பிறை 29 இரவாக இருக்கும். பிறையை தேட வேண்டிய இடத்துல இருப்போம். பிறை தெரிந்தால் ரமதானுடைய மாசத்தை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதானுடைய மாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரமதானை பற்றி, அதுல நாம என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ரமதான் என்பது நாம் நோன்பு வைக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிறது எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுவாக தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனா நாம் எதற்காக நோன்பு நோக்கிறோம், இந்த நோன்பு மூலமாக நாம் எதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுல நமக்கு ஒரு தெளிவு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக நம்மை நோன்பு நோக்க சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதத்துல, இது மூலமாக அல்லாஹ்விடமிருந்து நாம் எதை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத நாம தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் அதன் அடிப்படையில் ரமதானுக்கு தயாராவதற்குமான வகுப்பு தான் இது இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்றைய வகுப்புக்கான தலைப்பு ரமதான் நோன்பு, நோக்கமும் தாக்கமும். நோக்கம் அப்படின்னா என்ன காரணத்துக்காக, எந்த இலக்கை நோக்கி நாம இந்த நோன்பு வைக்கிறோம். தாக்கம் அப்படின்னா இந்த நோன்பு வைப்பது மூலமாக நம்மிடத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எதற்காக படைத்தாங்க? சில முஸ்லிம் இயக்கங்கள், இஸ்லாமின் அடிப்படையில் இஸ்லாமை நிலைநாட்ட முயற்சி செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய சில முஸ்லிம் இயக்கங்கள், அவங்க என்ன சொல்லுவாங்க, மனிதன் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இந்த பூமியில படைக்கப்பட்டான், அதனால மனிதனுடைய படைப்பின் நோக்கம் என்பது ஹிலாஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவறான ஒரு புரிதல். குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுடைய 30வது ஆயத், 2வது சூரா 30வது ஆயத்துல இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில் நான் ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப அதுல பூமியில ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் அப்படின்னு ஒண்ணு, மனிதன் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அப்படின்னு சொல்லி சில பிரச்சாரகர்கள், சில தாயிகள், சில அறிஞர்களும் கூட அதை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் குர்ஆன்ல எந்த ஒரு இடத்துலயும் ஹலீஃபத்துல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய ஹலீஃபா அப்படின்ற வார்த்தை கிடையாது. குர்ஆன்ல எந்த இடத்துலயும் ஹலீஃபத்துல்லாஹ், மனிதன் அல்லாஹ்வுடைய ஹலீஃபத்துல்லாஹ் என்று அல்லாஹ் சொன்னதாக நம்ம பார்க்க முடியாது. அதே போல எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் மனிதன் ஹலீஃபத்துல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பார்க்க முடியாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படி ஒரு வார்த்தையே பயன்படுத்துறது இல்லை. மனிதன் யார் என்று சொல்லும் பொழுது இப்படி ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறது கிடையாது. ஹலீஃபத்துல்லாஹ் என்று பயன்படுத்துறது கிடையாது. மனிதன் ஹலீஃபா என்றுதான் வருது. ஹலீஃபா அப்படின்னா என்ன, ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர் என்று தொடர்ச்சியாக வரக்கூடியவர்கள். அப்படி வரக்கூடியவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில மனிதனை அல்லாஹ் ஹலீஃபா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹலீஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீஃபா என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. அதே போல அல்லாஹ்வுடைய ஹலீஃபா, ஹலீஃபத்துல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லவே இல்லை. அப்போ மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் எது, மனிதன் யார் என்று கேட்கும் பொழுது மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிலாஃபா, மனிதன் ஹலீஃபத்துல்லாஹ் என்று சொல்வது தவறான ஒரு புரிதல். ஏனென்றால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படி மனிதனை சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடமிருந்து இந்த தீனை கற்றுக்கொண்ட எந்த ஒரு சஹாபி நபித்தோழரும் மனிதன் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா, ஹலீஃபத்துல்லாஹ் என்று சொன்னதே கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து இந்த தீனை கற்றுக்கொண்ட எந்த ஒரு நபித்தோழரும், எந்த ஒரு சஹாபியும் கூட மனிதனை ஹலீஃபத்துல்லாஹ் அப்படின்னு
சொன்னதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பும் நம்ம பார்க்கல. நான் மாறாக மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது நாம அல் குர்ஆன்ல பார்க்கிறோம். 51வது சூரத்துல் தாரியாத், அதனுடைய 56வது ஆயா. 51வது சூராவுடைய 56வது ஆயா. 51 சூரா 56th ஆயா. இந்த 51st சூராவுடைய 56 ஆயா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. ஜின்களையும் மனிதர்களையும் எம்மை மட்டுமே இபாதா செய்ய வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இங்க 2 படைப்புகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறாங்க. ஜின் என்ற படைப்பை பற்றியும் பேசுறாங்க, மனிதன் என்ற படைப்பை பற்றி பேசுறாங்க. இன்ஸ் என்ற வார்த்தை மனிதனுக்கு இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. குர்ஆன்ல மனிதனுக்கு இன்ஸ், இன்சான், பஷர் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன. அதுல ஒன்று இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய இன்ஸ். وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. ஜின்களையும் மனிதர்களையும் நாம் படைக்கவில்லை எம்மை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக தவிர. அப்ப மனிதன் ஜின் படைக்கப்பட்ட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் படைக்கப்பட்டாங்க, இதை தவிர வேற எதற்காகவும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. அந்த ஒரு நோக்கம் எது? இபாதா. وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. எம்மை இபாதா செய்பவர்களாக தவிர வேறு எதற்காகவும் நம்ம படைக்கல. எம்மை இபாதா செய்வதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நம்ம படைக்கல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. அப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் எது? இபாதா. யாருக்கு இபாதா செய்யறது? இபாதானா என்ன? வணங்குதல். அப்ப யாரை வணங்குவதற்காக, யாருக்கு இபாதா செய்வதற்காக மனிதன் படைக்கப்பட்டான்? அந்த ரப்பாகிய அல்லாஹ்வை இபாதா செய்வதற்காக, அல்லாஹ்வை மட்டுமே இபாதா செய்வதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். இப்போ மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அப்படிங்கிறது ஹிலாஃபா அல்ல, இபாதா. அப்ப மனிதன் ஹலிஃபத்துல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹ்வோட ரசூல் சொல்லல. மாறாக மனிதன் யாருன்னு சொல்லும் போது மனிதன் அப்துல்லாஹ். அப்து அப்படின்னா அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமையாக இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட தன்னை வரம்பு மீறி புகழ்வதை தடுக்கும் பொழுது, என்னை எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசாவை, மரியமுடைய மகன் ஈசாவை, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை புகழ்ந்து வரம்பு மீறி போனார்களோ அந்த மாதிரி என்னை பற்றி நீங்க வரம்பு மீறி பேசிடாதீங்க, புகழ்ந்துடாதீங்க. மாறாக என்னை எப்படி சொல்லுங்க? ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. என்னை அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை என்றும், வ ரசூலுஹு இன்னும் அவங்களுடைய, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல், தூதர் என்றும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லும் போது கூட அப்துல்லாஹ் என்று தான் சொல்றாங்க. இப்ப மனிதன் அல்லாஹ்வுடைய அப்தாக இருப்பதற்கு தான் படைக்கப்பட்டோம். அதிலே மிக சிறந்த அப்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப மனிதன் ஹலீஃபத்துல்லாஹ் என்று சொல்வது சரியல்ல. மாறாக மனிதனை அப்துல்லாஹ் என்று சொல்வது தான் சரியானது. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுக்கு அப்தாக இருப்பதற்கும், அல்லாஹ்வை இபாதா செய்வதற்கும் தான், அல்லாஹ்வுடைய அடிமையாக இருப்பதற்கும், அல்லாஹ்வை வணங்குவதற்கும் தான். இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். சரி, இந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தான். முதல் மனிதர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைத்தான். அதற்கு பிறகு ஆதமிலிருந்தே, ஆதமுடைய உடம்பினுடைய ஒரு பகுதியில் இருந்தே ஆதமனுடைய துணைவி, மனைவியையும் படைத்தான். அது யாரு? ஹவ்வா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே அல்லாஹ் படைச்சான். அப்ப ஆதம் முதல் ஆண், முதல் மனிதர், முதல் ஆண். அவங்களிலிருந்து அவங்களுடைய துணைவி, மனைவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறாங்க. அது ஹவ்வா. இவங்க 2 பேர்ல தான் மனித சமூகம் அப்படிங்கிறது வருது. இவங்களுடைய பிள்ளைகளிலிருந்து தான் அப்படியே மனித சமூகம் பெருகி இன்றைக்கு இருக்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை, இதுவரைக்கும் வாழ்ந்த மக்கள், இனிமேல் வாழ போற மக்கள், மனிதர்கள், இவங்க எல்லாருமே இந்த ஆதம், ஹவ்வா இந்த 2 பேருடைய பிள்ளைகள். இந்த எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்வை இபாதா செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டார். அந்த மனித சமூகம் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிலிருந்து ஒரு 10 தலைமுறைக்கு அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில பாவங்கள் வந்தாலும் ஷிர்க் என்பது வரல. அதாவது அல்லாஹ்வுக்கு சமமாக இன்னொரு கடவுளை வைத்து வணங்குவது என்பது மனித குலத்துல இல்ல. 10 தலைமுறைக்கு இல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து.
அதற்கு பிறகுதான் சிலைகளை வணங்குதல் என்பது மனித சமூகத்தில் ஆரம்பிக்கும். இப்ப மனிதர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியதிலிருந்து விலகி சிலைகளை செய்த, அதாவது மனிதர்களுக்கு சிலைகள், இந்த மனிதன் உருவத்துல இந்த சிலை, இந்த மனிதனுடைய உருவத்துல இந்த சிலை என்று மனிதர்களுடைய வடிவமாக ஏற்கனவே வாழ்ந்து மரணித்த மனிதர்களுடைய உருவ தோற்றத்தில் சிலைகளை செய்து அந்த சிலைகளை காலப்போக்கில் அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. சிலைகளை செய்யும் போது வணங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல செய்யல, மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் செய்யறாங்க. ஆனால் காலப்போக்கில் எதற்காக அந்த சிலைகள் செய்யப்பட்டன என்பதை அடுத்த தலைமுறைகள் அறியாமல் இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த சமூகத்துல சிலை வணக்கம் அப்படிங்கிறது ஆரம்பித்து. இப்போ மனிதர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த தௌஹீதில் இருந்து விலகி அல்லாஹ்வுடைய படைப்புகளான மனிதர்கள், அதுவும் இறந்துவிட்ட மனிதர்கள், அவர்களுக்கு சிலைகளை செய்து அந்த சிலைகளை வணங்க ஆரம்பித்த போது அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக, மீண்டும் அந்த மக்களை தௌஹீதின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களில் இருந்தே ஒரு மனிதரை தூதராக அனுப்புறான். அதுதான் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் மக்கள் ஷிர்க்ல போன பிறகு வந்த முதல் தூதர். இப்ப தௌஹீது ஷிர்க் என்று 2 கொள்கைகள் அன்றைக்கு மனித சமுதாயத்தில் உருவாயிடுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து 10 தலைமுறைக்கு தௌஹீது மட்டும் தான் இருந்துச்சு. ஷிர்க்னா என்னன்னு மக்களுக்கு தெரியாது. அப்ப அந்த 10வது தலைமுறைக்கு பிறகுதான் ஷிர்க் என்பது வருது. அப்ப மக்களுக்கு மத்தியில தௌஹீதை பின்பற்றக்கூடிய மக்கள், ஷிர்க்ல இருக்கக்கூடிய மக்கள் என்று 2 வகையான மக்கள் வந்துட்டாங்க. தௌஹீத் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குது. ஷிர்க் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுக்கு சமமாக வேறு ஏதாவது ஒன்றை ஏற்படுத்துது. அப்ப தௌஹீத்ங்கிறது அல்லாஹ்வை மட்டுமே வணங்குதல், ஷிர்க்ங்கிறது அல்லாஹ்வுக்கு சமமாக வேற ஒன்றை ஏற்படுத்தி அதை வணங்குது. அப்ப இது வந்து சமமாக ஆக்குதல். அதாவது வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் உரியது. இதுல அல்லாஹ்வுக்கு வணங்குற மாதிரி இன்னொருத்தருக்கும் வணங்கலாம் என்று வணக்கத்தில் சமமாக இன்னொன்றை ஏற்படுத்துதல், அதற்கு தான் ஷிர்க் அப்படின்னு பேர். இப்ப மக்களுக்கு மத்தியில தௌஹீத் ஷிர்க் என்று 2 கொள்கைகள் வந்து விட்ட பிறகு அந்த மக்களை ஷிர்க்கில் இருந்து வெளியே எடுத்து மீண்டும் தௌஹீதின் பக்கம் அழைத்து வருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களை அனுப்ப ஆரம்பிக்கிறார். அப்படிதான் முதல் ரசூல் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க தான் முதல் ரசூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி தான், ஆனால் ரசூல் அல்ல. என்றைக்கு ரசூலுடைய தேவை ஏற்படும், மக்கள்கிட்ட இந்த மாதிரி தவறான கொள்கைகள் ஏற்படும் பொழுதுதான் அந்த மக்களுக்கு மத்தியில் ரசூல் அனுப்பப்பட வேண்டும் என்ற தேவை ஏற்படும். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து மக்களுக்கு வந்த முதல் ரசூல். மக்கள்கிட்ட தௌஹீத் ஷிர்க் என்று 2 கொள்கைகள் ஏற்பட்டு விட்ட பிறகு அந்த புதிய கொள்கையான வழிகேடான கொள்கையான ஷிர்க்கை விட்டுவிட்டு தௌஹீதின் பக்கம் வாங்க என்று அழைக்கிறதுக்காக அல்லாஹ் தூதரை அனுப்புறார். அப்படி வந்த தூதர் முதலாவது யார்? நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி பூமியில பல்வேறு பகுதிகளில் மனிதர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஒவ்வொரு பகுதியில வசிக்கக்கூடியதும் ஒரு தனி உம்மத், ஒரு தனி சமூகம். அந்த சமூகங்களுக்கு மத்தியில ஷிர்க் வந்த போதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சமூகத்தில் ஷிர்க் வந்ததோ அந்த சமூகத்தில் தௌஹீதினுடைய அந்த தாவாவை நடத்துவதற்காக அந்த சமூகத்தில் இருந்தே ஒரு மனிதரை ரசூலாக, தூதராக கொண்டு வர்றாங்க. இது இறைவனுடைய, நம்மை படைத்த அந்த இறைவனுடைய பெரும் கருணை. நாம அந்த இறைவனை வணங்குவதை விட்டுவிட்டு வேறொரு கடவுளை வணங்குவது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அந்த மனித சமூகம் போகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக மனிதனுக்கு தண்டனை கொடுப்பதில்லை. உடனடியாக மனிதனை தண்டித்து விடுவதில்லை. மாறாக மனிதனுக்கு எது சரி எது தவறு என்பதை சொல்லிக் கொடுத்து அந்த சரியானதின் பக்கம் வருமாறும் அந்த தவறை விட்டு விலகுமாறும் சொல்வதற்கு அந்த இறைவன் தன்னுடைய தூதரை அனுப்புறாங்க. இந்த தூதர் வந்து இறைவன் உடைய அவதாரம் கிடையாது, அல்லது இறைவனுடைய மகன் கிடையாது, இறைவனுடைய மனைவி, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த தூதர் ஒரு வானவரும் கிடையாது, மலக்கும் கிடையாது. மனிதர்களுக்கு வந்த தூதர் இன்னொரு மனிதர் தான். அந்த மக்களுக்கு மத்தியிலே வசித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதரைத்தான் இறைவன் எப்பவுமே தூதராக ஆக்குவாங்க. அந்த தூதர் அந்த மக்களுடைய மொழியை தான் பேசுவாங்க. இப்படி மனித சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களில் இறுதியாக கடைசியாக வந்த தூதர் தான், அனுப்பப்பட்ட தூதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதருக்கு இறைவன் இறக்கி வைத்த வேத நூல் தான் அல் குர்ஆன். ஒவ்வொரு தூதருக்கும் ஒரு ஷிர்ஆ, சட்டங்களும் அதை சொல்லக்கூடிய வேத நூலும் இருக்கும்.
அப்படி கடைசியாக அந்த அனுப்பி வைக்கப்பட்ட அந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த வேத நூல், அதுதான் கடைசியாக இறக்கி வைக்கப்பட்ட வேத நூல். அதன் பேர் தான் அல் குர்ஆன். இந்த குர்ஆனுடைய ஆரம்பத்திலேயே முதல் அத்தியாயம், முதல் சூறாவிலேயே ஒரு பிரார்த்தனை, ஒரு துஆ கேட்க சொல்லி அந்த இறைவன் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த துஆ எது? இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா என்று நம்ம கேட்கிறோம். இஹ்தினா அப்படின்னா என்ன? எங்களுக்கு நேர்வழி எது என்ற வழிகாட்டுதலை கொடுத்து அந்த நேர்வழியில் எங்களை நடக்க செய்யுங்க. இஹ்தினான்னா வழிகாட்டுறது, எது வழி என்பதை காண்பித்து அந்த வழியில நடக்க செய்யுது. எந்த வழி? அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம். குறுகல் இல்லாத, தடுமாற்றம் இல்லாத, நேரான, தெளிவான, உறுதியான அந்த ஒற்றை பாதை, அதுதான் சிராத்துல் முஸ்தகீம். அந்த சிராத்துல் முஸ்தகீம் எது என்பதை எங்களுக்கு காண்பித்து அதில் எங்களை நடக்க செய்வீர்களாக என்று இறைவனுக்கிட்ட நாம பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்விடத்துல துஆ செய்கிறோம். அந்த வார்த்தை தான் இஹ்தினா, எங்களுக்கு ஹிதாயத்து கொடுங்க, அந்த ஹிதாயத்தை பின்பற்ற செய்யுங்க அப்படின்னு கேட்கிறோம். இந்த பிரார்த்தனைக்கு, துஆவுக்கு இறைவன் பதில் அளித்தார்களா? கேட்க சொல்லி இறைவன் கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்கல்ல. அப்ப கேட்டதுக்கு இறைவன் பதில் அளிக்கணும் தானே. பதில் அளித்தார்கள். அது அந்த பதில் எங்க இருக்கு? உடனடியாக அடுத்த அத்தியாயம், அடுத்த சூறாவிலேயே நம்ம பார்க்கலாம். அந்த அடுத்த சூறா எது? முதல் சூறா, முதல் அத்தியாயம்ங்கிறது அல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூரா. அதுல 7 ஆயத்துகள், 7 வரிகள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தது உடனடியாக வரக்கூடிய அடுத்த சூறா, அடுத்த அத்தியாயம் தான் அல் குர்ஆனிலே மிகவும் பெரிது, மிகவும் நீளமானது, 286 ஆயத்துகளை உடையது. அதுல ஆரம்பம் எப்படி இருக்கு? 2வது ஆயத்தை, 2வது சூறாவுடைய 2வது ஆயத்து, 2வது அத்தியாயத்துடைய 2வது வசனம் எப்படி இருக்குது? ذَلِكَ الْكِتَابُ, அதுதான் இறைவன் இறக்கி வைத்த இந்த நூல், வேத நூல். லா ரைப், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அதில் முத்தகீனுக்கு ஹுதா, நேர்வழி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேர்வழியை கேட்டுட்டோம், இதோ நேர்வழியை அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. அது யாருக்கான நேர்வழி? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்று சொல்லும் பொழுது, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் படைக்கப்பட்ட நோக்கம் எது? இபாதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல் குர்ஆனுடைய 51வது சூறாவுடைய 56வது ஆயத்துல அந்த நோக்கம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை இபாதா செய்தல். இந்த அல் குர்ஆனுடைய இந்த 2வது சூறாவினுடைய 21வது ஆயத், இதுல அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் என்ன கட்டளை இடுறாங்க? யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. இதுக்கு என்ன அர்த்தம்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று இறைவன் அழைக்கிறார். இப்ப இந்த அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. மூமின்களே என்று அழைக்கல, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று இறைவன் அழைக்கல, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே அழைக்கல. மாறாக இறைவன் எப்படி அழைக்கிறாங்க? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைக்கிறாங்க. எல்லா மனிதர்களுக்கும் இறைவனுடைய அழைப்பு பொதுவானது. மனிதர்களே என்று அழைத்து அந்த இறைவனாகிய அல்லாஹ் என்ன சொல்றாங்க? உது ரப்பக்கும், உங்களை படைத்து ரட்சித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரப், அவங்களை மட்டுமே நீங்கள் இபாதா செய்யுங்கள். அல்லதி خلقكم, அந்த ரப்பு தான் உங்களை படைத்தாங்க. வல்லதீன மின் قبلكم, உங்களுக்கு முன்னிருந்தவரையும் அவங்க தான் படைத்தாங்க. எதற்காக படைத்தாங்க? லஅல்லக்கும் தத்தகூன், அவங்க இபாதா செய்யறதுக்காக படைத்தாங்க. அந்த இபாதத்தின் மூலமா என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்கள் தக்வா உடையவராக ஆகலாம். அப்ப அல்லாஹ் படைத்த நோக்கம் என்ன? அல்லாஹ் மனிதனை ஜின்னையும் படைத்த நோக்கம் அல்லாஹ்வை இபாதத் செய்ய. இப்ப எல்லா மனிதர்களையும் அழைத்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க? யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களை அழைத்து உபுது ரப்பக்கும், உங்களை படைத்து ரட்சிக்கக்கூடிய அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று கட்டளையிடுறாங்க. அப்படி அந்த இறைவனை மட்டுமே வணங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுனால என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகிவிடலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அப்ப இபாதத்தினுடைய நோக்கம் எது? தக்வா. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா. அந்த இபாதா மூலமாக நாம் எதை அடைந்து கொள்ள வேண்டும்? தக்வா. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா, இபாதாவுடைய நோக்கம் தக்வா. அப்ப நாம் ஒரு இபாதத் செய்யறோம் அப்படின்னா அந்த இபாதத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எது? தக்வா.
எல்லா இபாதத்துக்கும் அடிப்படை நோக்கம் இந்த தக்வா. ரமதானுடைய நோன்பினுடைய அடிப்படை நோக்கமும் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோக்கத்தை நமக்கு மிக நேரடியாக தெளிவாகவே சொல்றாங்க. எங்க இதே 2வது சூராவுடைய 183வது ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறாங்க அல்லாஹ். அல் குர்ஆன்ல எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே என்று அழைப்பு வருதோ, உடனடியாக நாம் அந்த இடத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். ஏன்? எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்ற அழைப்பு வருதோ, அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகளில், வாசகத்தில் ஈமான் கொண்டவர்களுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கும். அல் குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறாங்களோ, உடனடியாக அந்த ஈமான் கொண்டவர்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பொதுவா குர்ஆனாலே நம்ம கவனத்தோடு தான் இருப்போம். ஆனா இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனுவை பார்த்துட்டா இன்னும் கூடுதல் கவனத்தை நம்ம செலுத்தணும். ஏன்? ஏனென்றால் இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளில், அந்த வாசகத்தில் ஈமான் கொண்டவர்களுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம், ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் சொல்லப்பட போகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த அடிப்படையில இந்த ஆயத்திலுமே ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான அம்சம், ஈமான் கொண்ட மக்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் சொல்லப்படுது. என்னது அது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? குதிப அலைக்கும், உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. குதிப அப்படின்னா எழுதப்பட்டது அப்படின்னு அர்த்தம். எழுதப்பட்டதுன்னா என்ன? இறைவன் கட்டளையிட்டு விட்டால் அங்கே எழுதப்பட்டு விடும். அதாவது அது நமக்கு கடமையாக, விதியாக ஆக்கப்பட்டு விடும், ஒரு சட்டமாக ஆக்கப்பட்டு விடும். குதிப அலைக்கும், ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லி அலைக்கும் என்று அல்லாஹ் சொல்லும் போது அப்போ உங்க எல்லாரும் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்குது. குதிப அலைக்கும், எது கடமையாக்கப்பட்டிருக்குது? அஸ்ஸியாம். அஸ்ஸியாம் அப்படின்னா என்ன? சௌம், சியாம் அப்படின்னா நோன்பு அப்படின்னு அர்த்தம். இதுல பொதுவான ஒரு நோன்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுது. அதுக்கு முன்னாடி அல் அப்படிங்கிற வார்த்தை வருது. அல் சியாம். இதை நம்ம சேர்த்து ஓதும் போது அஸ்ஸியாம் அப்படின்னு ஓதிடும். அப்போ அல் என்று வரும்பொழுது அது குறிப்பாக ஆக்கும். அப்போ பொதுவான ஏதோ ஒரு நோன்போ அல்லது எல்லா நோன்புகளை பற்றி இங்க பேசல, குறிப்பாக அந்த நோன்பை பற்றி பேசப்படுது. அதனால்தான் அல் அப்படிங்கிற வார்த்தை சியாம் என்ற வார்த்தைக்கு முன்னால வருது. அல் சியாம் சேர்த்து சொல்லும் போது அஸ் சியாம். அப்ப அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. எந்த நோன்பு? இந்த ஆயத்திலிருந்து அடுத்ததுக்கும் அடுத்து வரக்கூடிய 185வது ஆயத்துல நம்ம பார்க்கிறோம், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ومن شهد منكم الشهر فليصمه என்று அல்லாஹ் சொல்றான். இந்த 185வது ஆயத்தினுடைய இந்த வாசங்களை நம்ம நல்லா கவனிச்சு, இந்த வாசங்கள் ஷஹரு ரமதான், ரமதானுடைய மாதம். ஷஹர் அப்படின்னா மாதம். எந்த மாதம்? ரமதான் மாதம். முஸ்லிம்களுடைய பயன்பாட்டுல மாதங்கள் எத்தனை இருக்குது? 12 மாதங்கள். அந்த மாதங்களுடைய பெயர்கள் என்ன? முதலாவது மாதம் முஹர்ரம், அடுத்தது சஃபர், அப்புறம் ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹிர், ஜமாதியுல் அவ்வல், ஜமாதியுல் ஆஹிர், ரஜப், ஷாபான். ஷாபானுங்கிறது 8வது மாதம். அந்த ஷாபானுடைய கடைசியில 27 தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஷாபான் முடிந்த பிறகு அடுத்தது வரக்கூடிய 9வது மாதம் தான் ரமதான். இந்த ரமதானுடைய மாதம், அந்த மாதத்துடைய நோன்பை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க? ரமலான் மாதம் இதெல்லாம் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது என்று சொல்லி குர்ஆனுடைய 3 முக்கியமான தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, யார் இந்த மாதத்தை சாட்சியாக அடைந்து கொள்கிறார்களோ ஃபல்யஸும், அவர்கள் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கட்டும். ஃபல்யஸும், யஸும்னா ஸௌம், செய்யட்டும், நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்றாங்க.
ரமதான் மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்றாங்க. அலைக்கும் அஸ்ஸியாம், உங்கள் மீது அந்த மாதத்துடைய நோன்பு, ரமதான் மாதத்துடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும், இது உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்படல, உங்களுக்கு தான் இது முதல்ல கடமையாகுது அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு முன்னிருந்த சமூகங்களுக்கும் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டு இருந்தது. உங்களுக்கும் நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய இந்த சமூகங்கள்லாம் எத்தனை சமூகங்கள்? 300க்கும் மேற்பட்ட சமூகங்கள். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் நிச்சயமாக ஒரு ரசூல் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மத் ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது எத்தனை ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 300க்கும் மேற்பட்ட, 312, 314 என்ற எண்ணிக்கையெல்லாம் வருது. 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள் அனுப்பி இருக்கிறாங்க. நபிமார்கள் 1,24,000 பேர், ரசூல்மார்கள் 312, அதுக்கு மேல அப்படின்னு வருது. அப்போ 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ரசூலும் ஒரு சமூகத்துக்கு, அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் நிச்சயம் ஒரு ரசூல் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்ப 300க்கும் மேற்பட்ட சமூகங்கள் இருந்திருக்கின்றன. ஒவ்வொரு சமூகத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ரசூல் வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 300க்கும் மேற்பட்ட சமூகங்களுக்கும் இந்த நோன்பு என்பது கடமையாக்கப்பட்டிருந்திருக்கிறது. அப்ப நமக்கு மட்டும் முதல்ல கடமையாகல. நோன்பு என்றால் அது ஒரு கடினமான விஷயம், கஷ்டமான விஷயம். சாப்பிடாம இருக்கணும், எதையும் பருகாம இருக்கணும், ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கணும், கோபம் போன்ற அந்த எதிர்மறையான உணர்வுகளை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கணும். அதுவும் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, ஒரு மாதம் கட்டுப்படுத்தி இருக்கணும் என்று வரும்போது நோன்பு என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் என்று நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, நோன்பு உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்படல, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டுச்சோ அதே போலதான் உங்களுக்கும் ஒரு மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நாம குறைஞ்சபட்சம் 2 விஷயங்களும் புரிந்து கொள்ளலாம். அந்த 2 விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு, நோன்பு என்பதை முதலில் சந்திக்கக்கூடிய அந்த சமூகம் நாம கிடையாது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்துக்கு தான் முதல்ல நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு என்பது கிடையாது. இதற்கு முன்னிருந்த ஒவ்வொரு சமூகத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. இது ஒண்ணு. இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க? அப்ப நோன்பு அப்படிங்கிறது ஏதோ நம்ம தான் முதல்ல சந்திக்க போறோம், நான் பெரிய கஷ்டத்தால நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்க கூடாது. நோன்புங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த 300க்கும் மேற்பட்ட சமூகங்கள் வைத்திருந்த ஒரு விஷயம், கடைபிடித்த ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு சமூகத்துடைய மனிதர்களும் நோன்பு வைத்திருந்திருக்கிறாரு. அப்ப நோன்பு வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. எல்லா மனிதர்களும் முயற்சி செய்தால், குறிப்பாக ஈமான் கொண்டவர்கள் முயற்சி செய்தால் நிச்சயம் வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதுல சுட்டி காமிச்சிடுறான். இது ஒண்ணு. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நோன்பு இப்படி எல்லா சமூகங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்புங்கிறது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் பலன் தரக்கூடிய விஷயம், எல்லா காலகட்டங்களிலும் பலன் தரக்கூடிய விஷயம். அதுதான் இந்த 2வது பாயிண்ட். அப்ப நோன்பு அப்படிங்கிறது இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு, குறிப்பிட்ட காலகட்டத்துல வாழறவங்களுக்கு தான் பலன் அளிக்கக்கூடியது என்பது இல்லை. நோன்பு எல்லா காலகட்டத்திலையும் எல்லா சமூகங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு என்ன பொருள், என்ன அர்த்தம்? எல்லா சமூகங்களையும் நோன்பை கொண்டு பலன் பெறும். அது எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி. இதெல்லாம் நவீன காலகட்டங்க, இப்பெல்லாம் நோன்புங்கிறது அப்படியெல்லாம் கடைபிடிக்க முடியாது. அந்த காலத்துல வேணா அது செய்யறதுக்கு சுலபமா இருந்திருக்கலாம், இந்த காலகட்டத்துல அது கஷ்டம் அப்படிலாம் சில பேர் விவரம் இல்லாம பேசுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமா நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்ன, உங்களுக்கு முன்னாடி இந்த சமூகம் நோன்பு வைத்தாங்க என்பதை சொல்றது மூலமாக அவங்களுக்கும் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய விஷயங்களில் 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நோன்புங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் கடமையாக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த தீனுடைய மிக அடிப்படையான விஷயங்களில் ஒன்று நோன்பு. இன்னும் சில ஆயத்துக்களை பார்க்கலாம். உங்களுக்கு முன் இருந்தவங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்துச்சு, ஜகாத் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு என்ற ஆயத்துக்களை பார்க்கலாம். இப்ப இந்த ஆயத்தின் மூலமாக முன்னிருந்த சமூகங்களுக்கு நோன்பும் கூட கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். அப்போ தொழுகை, அதற்கு அடுத்தது ஜகாத், அதற்கு அடுத்தது நோன்பு, இவையெல்லாம் எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சமூகங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்திருக்கிறது.
பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவையெல்லாம் மிக முக்கியமான அடிப்படையான இபாதத்துகள், அடிப்படையான வணக்கம். எந்த சமூகம் தொழுவணும், ஜகாத்து கொடுக்கணும், நோன்பு வைக்கணும், அது எந்த காலகட்டத்தில் இருந்த சமூகமாக இருந்தாலும் சரி, உலகினுடைய எந்த பகுதியில் இருந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவங்க மீது அது கடமையாக்கப்பட்டது. இது வந்து இந்த ரமலானுடைய நோன்பு அப்படிங்கிறது இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு கடமையாக்கப்பட்டது. முன்னிருந்த சமூகங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. முன்னிருந்த சமூகங்களும் ஏதோ ஒரு மாதத்துல நோன்பு நோற்று இருந்திருக்கிறார். அது அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. நமக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்திற்கு, அவங்க மீது ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. என்ன காரணத்துக்காக ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு? அந்த ரமதானுடைய நோன்பை வைப்பதன் மூலமாக, நோன்பு கடைபிடிப்பதன் மூலமாக நாம் எதை பெற்றுக் கொள்வோம்? அதுல நமக்கு என்ன கிடைக்கும்? ரமதான்ல நோன்பு வச்சா என்ன கிடைக்கும்? ரமதான்ல நோன்பு வைத்தால் தக்வா கிடைக்கும். அந்த ஆயத்துடைய தொடர்ச்சி அதுதான். லஅல்லகும் தத்தகூன் குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லஸீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன் இருந்த சமூகங்களுக்கு எப்படி அது கடமையாக்கப்பட்டதோ அதே போலத்தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய நோன்பை வைப்பதன் மூலமாக லஅல்லக்கும், இதன் மூலமாக தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவராக ஆகலாம். நம்ம 2வது சூராவுடைய 21வது ஆயத்துல பார்த்தோம், இபாதத்து செய்யறதன் மூலமாக, அதாவது அல்லாஹ்வை இபாதத் செய்வதன் மூலமாக தக்வாவுடையவராகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இபாதத்துல முக்கியமான ஒரு இபாதத் நோன்பு வைத்தல். இந்த ரமதானுடைய நோன்பு வைத்தல் மூலமாக நாம் எதை பெற்றுக்கொள்வோம்? எல்லா இபாதத்தின் நோக்கம் தக்வா அப்படின்னா, அந்த இபாதத்துகள்ல முக்கியமான ஒரு இபாதத்தான ரமதானுடைய நோன்பு, அதனுடைய நோக்கம் தக்வா. எல்லா இபாதத்துடைய நோக்கம், இலக்கு அப்படிங்கிறது தக்வா. இபாதத்துடைய நோக்கம் தக்வா அப்படின்னா, இபாதத்துகளில் மிக முக்கியமான ஒரு இபாதத்தான ரமதானுடைய நோன்பு, இதனுடைய நோக்கமும் தக்வா தான். ரமதானுடைய நோன்பு, அந்த நோன்பை கடைபிடிப்பதன் மூலமாக நாம் எதை பெற்றுக்கொள்வோம்? தக்வா அப்படிங்கிறத பெற்றுக்கொள்வோம். தக்வா அப்படின்னா என்ன? பொதுவாக தக்வா அப்படிங்கிற வார்த்தையை மொழிபெயர்க்கும் பொழுது, தக்வானா பயம், அல்லாவை பயப்படுதல், அல்லாவை அஞ்சுதல், அல்லாவுடைய அச்சம் அப்படின்னு மொழிபெயர்த்துருவோம். ஆனா அல்லாவை பயப்படுதலுக்கு வேறு வார்த்தைகளும் கூட இருக்கின்றன. ஹவுஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, ஹஷியா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இதெல்லாம் அரபி மொழியில பயம் என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப ஹவுஃப், ஹஷியா, தக்வா இதெல்லாம் இருக்கும் பொழுது எந்த விதத்துல தக்வாங்கிறது வேறுபடுது. தக்வானாலும் பயம், ஹவுஃப் அப்படின்னாலும் பயம், ஹஷியா அப்படின்னாலும் பயம் அப்படிங்கும்போது தக்வாங்கிறது எந்த வகையில வேறுபடுது? தக்வாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? தக்வா என்பதை பத்தி நம்ம பேசும்போது சிலர் சொல்லுவாங்க, தக்வா அப்படின்னா அது என் மனசுக்குள்ள இருக்குது. சில பேர்கிட்ட நம்ம போய் சொல்லுவோம், அவங்க ஏதாவது பிரச்சனைக்குரிய விஷயத்த செய்வாங்க, ஏதாவது அடாவடியா செய்வாங்க. நம்ம சுட்டி காமிச்சாலும் அந்த தவறை அவங்க நிறுத்தி கொள்ள மாட்டாங்க. அப்போ சிலர் என்ன செய்வாங்க, போய் வா தக்வாவோட இரு, அல்லாஹ்வுக்கு பயந்து இரு என்று சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் என் மனசுக்குள்ள இருக்குது, நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றதை நம்ம கவனிச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப தக்வான்னா என்ன, அது எங்க இருக்குது? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இபாதத்துடைய நோக்கம் தக்வா தான். மனிதர்கள் படைக்கப்பட்டது இபாதத்திற்காக, அல்லாஹ் இபாதத் செய்வதற்காக. அந்த இபாதத்தின் மூலமாக நாம் அடையக்கூடியது எது? தக்வா. அப்ப இபாதத்துடைய நோக்கம்ங்கிறது தக்வா. இபாதத்துகளில் முக்கியமான ஒரு இபாதத்தான ரமதானுடைய நோன்பு மூலமாகவும் நாம இலக்காக ஆக்குவது எது? தக்வா. ரமதான் நோன்பினுடைய நோக்கமும் தக்வா தான். அப்ப தக்வானா என்ன, அது எங்க இருந்து வருது, அது எப்படி வெளிப்படும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தக்வா அப்படிங்கிறது மிக பெரும்பாலான அரபி வார்த்தைகளை போல 3 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு, 3 எழுத்துக்களை வேர் எழுத்துக்களாக ரூட் லெட்டர்ஸ் வருது. வாவ், காஃப், யா. இதுல இருந்து விகாயா அப்படிங்கிற வார்த்தை வருது. அதுல இருந்து தக்வா அப்படிங்கிற வார்த்தை வருது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அந்த விஷயத்துக்கும் நமக்கும் நடுவுல ஒரு தடுப்பு, ஒரு திரை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாம் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளுதல். மறுபடியும் சொல்றேன், தக்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எதை பார்த்து பயப்படுறோமோ அல்லது எது நம்ம வந்துரும்னு சொல்லி நம்ம பயப்படுறோமோ
அந்த விஷயத்துக்கு நமக்கு மத்தியில ஒரு தடுப்பு ஏற்படுத்துது. அதற்குத்தான் தக்வா அப்படின்னு பேரு. இப்ப நாம நரக தண்டனைக்கு பயப்படுறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு பயப்படுறோம். அல்லாஹ்வுடைய கோபம் நரகத்தினுடைய தண்டனையாக வெளிப்படும். அல்லாஹ்வுடைய கோபம் இந்த உலகத்திலே நமக்கு தண்டனைகளாக வேதனைகளாகவும் வரலாம், அதாபாக வரலாம். ஆனா இருக்கிறதுல பெரிய அதாப், பெரிய தண்டனை வேதனை மனிதன் சந்திக்க போறது எது? நரகத்தினுடைய அந்த தண்டனை வேதனை தான். அப்ப அந்த நரகத்தினுடைய தண்டனையை பார்த்து நம்ம பயப்படுறோம். அது நமக்கு நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துடைய அந்த தண்டனை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறோம். ஏன் இந்த உலகத்திலே கூட அல்லாஹ்வுடைய எந்த ஒரு தண்டனையும் நம்மை அடைந்துடக்கூடாதுன்னு நம்ம பயப்படுறோம். அப்ப எல்லா விதமான அதாபுக்கும் நம்ம அஞ்சுகிறோம். அல்லாஹ்வுடைய கதப் கோபத்துக்கு அஞ்சுறோம். அல்லாஹ்வுடைய கதப் வந்துச்சுன்னா அதாப் வந்துடும். அல்லாஹ்வுடைய கோபம் வந்துச்சுன்னா தண்டனை வந்துடும். அப்போ அந்த கோபத்திலிருந்து தண்டனையிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து யார் நமக்கு பாதுகாப்பு தர முடியும்? அல்லாஹ்வுடைய கோபத்தை யார் தடுக்க முடியும்? யாருக்காவது அந்த சக்தி இருக்கா? இல்ல, யாருக்குமே அந்த சக்தி கிடையாது. அல்லாஹ்வுடைய கோபத்தை தடுக்கணும்னா அது அல்லாஹ்வே தான் தடுக்கணும். இல்லையா? அல்லாஹ்வுடைய தண்டனை தடுக்கணும்னா அது அல்லாஹ்வே தான் தடுக்கணும். எந்த படைப்பாலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை தண்டனையை தடுத்து விட முடியாது. அல்லாஹ் செய்யணும்னு நாடிட்டா யாரும் தடுக்க முடியாது. எந்த ஒரு நபியும் ரசூலும் கூட தடுத்து விட முடியாது. எந்த ஒரு மலக்கும் கூட தடுத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய கோபத்தில இருந்து பாதுகாப்பு பெறணும். அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து பாதுகாப்பு பெறணும். அந்த தண்டனைக்கும் நமக்கும் மத்தியில ஒரு தடுப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது அல்லாஹ்வே செய்தால்தான் சாத்தியம். அந்த தடுப்பை அல்லாஹ் தான் நமக்கு கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய கோபம் மீது நாம இங்க இந்த கோபத்துக்கும் நமக்கு மத்தியில ஒரு தடுப்பு தேவை. அந்த தடுப்பு எது? தக்வா. அல்லாஹ்வுடைய அந்த பயம் அப்படிங்கிறது தான் நமக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் நடுவுல தடுப்பாக இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை எது தடுக்கும்? தக்வா தான் தடுக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனை எது தடுக்கும்? தக்வா தான் தடுக்கும். அப்ப இந்த தக்வா அப்படிங்கிறது தான் தடுப்பாக இருக்கு. அல்லாஹ்வுடைய கோபம் நம்மை அடைவதற்கு நடுவுல ஒரு தடுப்பாக இருந்து அந்த கோபத்தை தடுப்பது எது? தக்வா. இப்ப நாம அல்லாஹ்வுக்கு தக்வா உடையவங்களா இருந்தோம், அல்லாஹ்வுக்கு பயம் உடையவங்களா இருந்தோம் அப்படின்னா அந்த கோபம் தண்டனை நம்மை அடையாது. அல்லாஹ்வுடைய கோபம் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து நமக்கு தடுப்பாக அமைவது எது? அந்த கோபத்தின் தண்டனையும் தடுப்பது எது? அல்லாஹ்வை பற்றிய நம்முடைய பயம் தான். நாம அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு வராது. நாம அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தோம் அப்படின்னா நரகத்துல நாம் போடப்பட மாட்டோம். அப்ப அந்த தக்வா அப்படிங்கிறது தான் தடுப்பு. தக்வா அப்படின்னா என்ன? தடுப்புன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அந்த தடுப்பு எப்படி வரும்? அல்லாஹ் எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்யறதன் மூலமாக வரும். அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக் கொள்வதன் மூலமாக வரும். அப்ப அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்யணும். அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தடுத்ததை விட்டு விலகணும். அதை நம்ம இந்த ஆயத்திலேயே பார்க்கலாம். எந்த ஆயத்? 2வது சூரத்துல் பக்ரா இருக்கு இல்லையா? அதனுடைய 21வது ஆயத். அதை தொடர்ந்து வரக்கூடிய 22வது ஆயத். இந்த 2 ஆயத்துகள்லையுமே நம்ம பார்க்கிறோம். 21வது ஆயத்துல செய் என்ற கட்டளை இருக்கிறது. 22வது ஆயத்துல இதை செய்யாதீங்க என்ற கட்டளை இருக்கு. தக்வாவை பற்றி அல்லாஹ் சொன்ன உடனே இதை செய்யுங்க என்ற ஒரு கட்டளையும் இது செய்யாதீங்க என்ற ஒரு கட்டளையும் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உது ரப்பக்கும், உங்களுடைய ரப் உங்க ரட்சகனை மட்டுமே நீங்கள் இபாதத் செய்யுங்க. அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், அந்த ரப்பு தான் உங்களையும் படைச்சாங்க, உங்களுக்கு முன்னே இருந்தவரையும் படைத்தாங்க. அந்த ரப்பை இபாதத் செய்வதன் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்க தக்வா உடையவராக ஆகலாம். தொடர்ந்து அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, 2வது சூராவுடைய 22வது ஆயத்துல, الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء فأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. அந்த ரப்பு தான் என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு பூமிய
விரித்து விட்டு நீங்க வசிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கினாங்க. உங்களுக்கு மேல வானத்தை உயர்த்தி அதை வலுவான ஒரு முகடாக ஒரு தளமாக ஆக்கினாங்க. அந்த வானத்தினுடைய திசையிலிருந்து மேலிருந்து மேகத்தின் வழியாக மழையை பொழிய செய்தாங்க. அந்த மழையை கொண்டு இந்த பூமியை உயிரூட்டி இந்த பூமியில உங்களுக்கான வாழ்வு ஆதாரங்களை ரிஸ்கை கொண்டு வர செய்தாங்க. இத்தனையும் நீங்க தெரிந்த பிறகும் இது எல்லாவற்றையும் செய்த அந்த ரப்புக்கு சமமாக எதையும் கொண்டு வராதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். இப்ப அந்த தக்வா என்று சொல்லும் பொழுதே செய் என்ற ஒரு கட்டளையும் செய்யாதே என்ற இன்னொரு கட்டளையும் வருது. செய் என்ற கட்டளையில முதல் கட்டளையாக எது வந்துச்சு? நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்கள். செய்யாதீங்க என்ற கட்டளையில முதல் கட்டளையாக எது வருது? நீங்க அல்லாஹ்வுக்கு சமமாக எதையும் ஏற்படுத்தாதீர்கள். குர்ஆனுடைய முதல் 2 கட்டளைகள் இவைதான். எந்த ஒரு சமூகத்திற்குமே முதல் 2 கட்டளைகள் இவைதான். அந்த முதல் 2 கட்டளைகள் என்னன்னா, முதலாவது கட்டளை நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யுங்கள். இரண்டாவது கட்டளை அல்லாஹ்வுக்கு சமமாக நீங்கள் எதையும் ஏற்படுத்த. இந்த முதலாவது கட்டளை என்ன செய்யணுங்கிறது. என்ன செய்யணும்? அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்ய. இரண்டாவது கட்டளை என்ன செய்யக்கூடாது என்பது. அந்த இரண்டாவது கட்டளை எது? என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுக்கு சமமாக இதை ஏற்படுத்தக்கூடாது. முதலாவது கட்டளை செய்யணும் அப்படிங்கிறது. என்ன செய்யணும்? அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யணும். அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யறதுக்கு என்ன பேர்? தௌஹீத். தௌஹீத் அப்படின்னா என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குதல், அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்தல். அப்ப முதல் கட்டளை தௌஹீத், அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்தல். செய்யுங்க என்ற முதல் கட்டளை தௌஹீத். செய்யக்கூடாது என்ற முதல் கட்டளை என்ன? ஷிர்க் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சமமாக ஏதாவது ஒன்றை ஆக்குவது பேர் தான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு எந்த போட்டியாளரும் அல்லாஹ்வுக்கு சமமாக எதையும் நீங்க கொண்டு வராதீங்க என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு சமமாக ஒன்றை கொண்டு வரதுக்கு பேர் தான் ஷிர்க். அந்த ஷிர்க்கை செய்யாதீங்க என்பதுதான் கட்டளை. அப்போ முதல் கட்டளைகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நிலைநாட்டுங்க, அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யுங்க, ஷிர்க்கை விட்டு விலகிடுங்க அப்படிங்கிறது தான். அப்ப இந்த தௌஹீத் ஷிர்க்குங்கிறது இன்றைக்கு ஏதோ தமிழ்நாட்டுல உருவான இயக்கம் அப்படிங்கிறது இல்லை. தௌஹீதுன்னு உடனே நம்ம தௌஹீத் ஜமாத் அதிலேருந்து பிரிந்து போன மற்ற இயக்கங்கள் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். தௌஹீதுனால அவங்க சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டோம். அப்படி அல்ல. தௌஹீத் எந்த ஒரு குறிப்பிட்ட இயக்கம் உருவாக்குனது அல்ல. அது இங்கே தமிழ்நாட்டில் உருவானதும் அல்ல. தௌஹீத் என்பது முதல் ரசூல் ஆன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்த தாவா. ஏன் அதுக்கு முன்னாடி முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய இபாதத். அதுதான் தௌஹீத். அதுக்கு அந்த தௌஹீதுல இருந்து மக்கள் திரண்டு போய் ஷிர்க் என்பது மக்களுக்கு மத்தியில வரும் பொழுது அந்த ஷிர்க்கை செய்யாதீங்க, நீங்க தௌஹீதை மட்டுமே நிலைநாட்டுங்க, அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யுங்க என்று சொல்றதுக்காகத்தான் முதல் ரசூலான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு ரசூலும் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டாங்க. இறுதி ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காகத்தான் அனுப்பப்பட்டாங்க. அந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்கான வழிமுறைகள், நடைமுறைகள் தான் நாம நடைமுறையில செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளும். தொழுகையும் தௌஹீதை நிலைநாட்டுறதுக்கான இபாதத் தான். ஜகாத் என்பதும் தௌஹீதை நிலைநாட்டுறதுக்கான இபாதத் தான். அதே போல சௌம் ரமதான், ரமதானுடைய நோன்பு என்பதும் தௌஹீதை நிலைநாட்டுவதற்கான இபாதத். இந்த இபாதத்தின் மூலமாக நம்ம எதை பெற்றுக்கொள்வோம்? தக்வாவை பெற்றுக்கொள்வோம். தக்வா அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ்வுக்கு பயப்படுறது அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லி நிறுத்திடுவோம். தக்வாங்கிறது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்வது. அப்போ அல்லாஹ்வுடைய தண்டனைக்கும் நமக்கு மத்தியில ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பயத்தை கொண்டு வரக்கூடிய இபாதத்துகள் என்னென்னு பார்க்கும்போது, ரமதானுடைய நோன்பு அப்படிப்பட்ட ஒரு இபாதத். ரமதானுடைய நோன்பை சரியாக வைத்தால் நாம் தக்வாவை அடைந்து கொள்ளலாம். அதாவது நரக நெருப்பிலிருந்து நாம ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ரமதானுடைய நோன்பினுடைய நோக்கம் எதுன்னு கேட்டோம்னா தக்வா. ரமதான் நோன்பை சரியாக வைத்தால் நாம தக்வாவை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ரமதானுடைய நோன்பு இதை நம்ம எப்படி வைக்கிறோம்? வருஷம் வருஷம் நோன்பு வருது. வருஷம் வருஷம் நாமளும் நோன்பு வைக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் நம்ம நோன்பு வைக்கிறோம், கஷ்டப்பட்டு வைக்கிறோம், சிரமப்பட்டு வைக்கிறோம். நோன்பு முடிஞ்ச உடனே பழைய மாதிரி ஆயிடும். நோன்புல நம்ம ஒரு விதமான மனிதர், நோன்பு முடிந்த பிறகு நம்ம வேற விதமான மனிதர். இங்கிலீஷ்ல டூயல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லுவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஒரு ஆளுகிட்டயே 2 விதமான ஆளுமைகள் இருக்கும்.
இங்க இங்க இப்படி இருப்பார், அங்க அப்படி இருப்பார் அப்படின்னு இருக்கும். நம்ம நோன்பு வைக்கும் போது ஒரு ஆள், நோன்பு முடிஞ்ச உடனே வேற மாதிரியா ஆள். ரமலான்லயே அப்படிதான் இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா, அந்த சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும், நோன்பு ஆரம்பிச்சதுல இருந்து நோன்பு முடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க. நோன்பு முடிச்ச உடனே அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சிகரெட் பழக்கம் உடனே சிகரெட் எடுப்பாங்க. டிவி முன்னாடி போய் உட்கார்றவங்க உடனே உட்காந்து ஆன் பண்ணிக்குவாங்க. அந்த மகரிப் வரைக்கும், நோன்பு திறக்கிற வரைக்கும் ஒருத்தர் ஒரு மாதிரியா இருப்பாங்க. நோன்பு முடித்த பிறகு அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த முழு மாதமும் கட்டுப்பாடோட இருப்பாங்க. நோன்பு முடித்த பிறகும் கூட அந்த இரவுலையுமே அவங்க கட்டுப்பாடோட இருப்பாங்க. ஆனா அந்த கட்டுப்பாடு ரமலான் மாதத்துல மட்டும் இருக்கும். எப்ப ரமலான் மாதம் முடியுதோ அடுத்த நாள், ஈதுடைய நாள் இருக்கு இல்லையா, பெருநாள், அந்த பெருநாளுடைய ஈதுடைய நாள்லயே அவங்க வேற ஒரு ஆளா மாறிடுவாங்க. அந்த ஒரு மாதத்தினுடைய ஒழுங்கும் கட்டுப்பாடும் அல்லாஹ்வுடைய பயமும் மீதி 11 மாதத்துல இருக்காது. ஆனால் ரமதானுடைய நோன்பை சரியாக வைத்தோம் என்றால், சரியாக கடைபிடித்தோம் என்றால், நம்ம இடத்துல தக்வா அப்படிங்கிறது வரும். தக்வா வந்துருச்சு அப்படின்னா நாம் மாறி விடுவோம். தக்வா உள்ள மனிதன், அல்லாஹ்வுக்கு எப்பொழுதுமே பயந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன், அவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தக்வாவுடைய ஆண், தக்வாவுடைய பெண், அவங்க மத்த மக்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்குள்ள தக்வா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா பாவம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சு. அல்லாவுடைய பயம் அப்படின்றது வந்துருச்சுன்னா, அல்லாவுடைய பயம் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறுத்திடுவோம். அல்லாவுடைய பயம் இருக்கும், அல்லாவுடைய நினைவு இருக்கும், அல்லாவுடைய பயம் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? பாவங்களை விட்டு விலக ஆரம்பிப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த ரமலானுடைய ஒரு மாதத்துல நல்ல மனிதனாகும், மீதி 11 மாதங்கள்ல மத்தவங்கள மாதிரி நான் சுற்றி உள்ள எல்லாரும் பாவத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை, நாமும் பாவத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை. நம்ம எல்லாரும் தனித்தனியாவோ சேர்ந்தோ பாவங்களை செய்வோம். இந்த ஒரு மாதத்துல மட்டும் ஒழுக்கமானவங்களா இருப்போம். மீதி 11 மாதத்துல ஒழுக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். இந்த ஒரு மாதத்துல நல்லவங்களா இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். மீதி 11 மாதத்துல நல்லவங்களா இருக்கிறதுனா என்ன அப்படின்றது அவசியம் இல்லாம நம்ம கொஞ்சம் நல்லவங்களாவும் கொஞ்சம் கெட்டவங்களாவும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா ரமதான் மாதம் என்பது என்ன அப்படின்னா, இந்த ஒரு மாதத்தில் மட்டும் மனிதனை ஒழுக்கமாக வைப்பது அப்படிங்கிறது ரமதானுடைய இலக்கு அல்ல. இந்த ஒரு மாதம் என்பது ஒரு பயிற்சி காலம். மீதி 11 மாதங்கள் என்பது அந்த பயிற்சியில் நாம் எதை பெற்றோமோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய காலம். இந்த ஒரு மாதம் என்பது நமக்கு பயிற்சி காலம். மீதி 11 மாதங்கள் நம்ம என்ன பயிற்சியை பெற்றோமோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கான காலம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு மீதி 11 மாசம் அந்த ட்ரைனிங்கை பயன்படுத்துறதே இல்ல. அந்த பயிற்சியில கத்துக்கிட்டதை பயன்படுத்துறதே இல்லை. அப்ப அந்த பயிற்சி நமக்கு பலன் அளித்ததா? அந்த ட்ரைனிங் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ட்ரைனிங் கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அது பயன்படுத்தும். அதுக்காகத்தான் ஒரு பயிற்சிங்கிறத எடுப்போம் இல்லையா? இப்போ தையல் கத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். தையல் கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தைக்கணும். நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன், ஃபீஸ் எல்லாம் கட்டினேன், கத்துக்கிட்டேன், சர்டிபிகேட் வாங்கிட்டேன். சர்டிபிகேட் வாங்கின பிறகு நான் டெய்லரிங் பண்ணதே கிடையாது. அப்படின்னா டெய்லரிங் கோர்ஸ் போனதனுடைய யூஸ் தான் என்ன? தையல் பயிற்சியுடைய பலன் தான் என்ன? ஒண்ணுமே கிடையாது, வேஸ்ட் இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப கார் டிரைவிங் கத்துக்க போறோம். டிரைவிங் கத்துக்கிட்டாச்சு, லைசன்ஸ் வாங்கியாச்சு. அதுக்கு பிறகு நான் கார் ஓட்டுறதே கிடையாது. இப்ப கார் ஓட்டுறதுன்னா என்னன்னே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த டிரைவிங் ட்ரைனிங்கான பலன் தான் என்ன? ஒண்ணும் இல்லை, வேஸ்ட். சும்மா ஒரு டைமையும் பணத்தையும் செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதை விட சீரியஸான ஒரு விஷயம், அதை விட முக்கியமான விஷயம், நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. நரகத்திலிருந்து நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிற பயிற்சி தான் ரமதான்ல கொடுக்கப்படுது. ரமதான்ல நீங்க சரியா நோன்பு வச்சீங்கன்னா தக்வா கிடைக்கும். தக்வாங்கிறது நரகத்தை விட்டு உங்களை காப்பாற்றும். அப்ப ரமதான்ல நரகத்திலிருந்து எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது என்ற பயிற்சியை நாம் பெறுகிறோம். மீதி 11 மாதங்கள்ல அந்த பயிற்சியை பயன்படுத்தி மீதி 11 மாதங்கள்லயும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா மரணம் எப்போ வேணா வரலாம். ரமதான்ல தான் மரணம் வரும்னு இல்லை. மீதி 11 மாதங்களையும் ரமதான் இல்லாத அந்த 11 மாதங்கள்லயும் மரணம்ங்கிறது வரலாம். அப்ப அந்த 11 மாதங்கள்லயே நாம தக்வாவோடு இருந்தால் மரணிக்கும் போது ஈமானோட தக்வாவோடு மரணிப்போம்.
இல்ல உயிரோடு இருந்தாலும் ஈமானோடு தக்குவாவோடு கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இது எப்போ ரமதான்ல பெற்ற பயிற்சியை கொண்டு மீதி 11 மாதங்களுக்கு ஒழுங்காக வாழ முயற்சித்தார். இப்ப ரமதான்ங்கிறது என்ன? ரமதானுடைய நோக்கம் என்ன? தக்வாவை பெற்றுக் கொள்ளுதல். ரமதான்ல மட்டும் தக்வாவை பெற்றுக் கொள்ளுதல் அல்ல. ஒரு தடவை தக்வாவை பெற்றுக் கொண்டோம்னா அதுக்கு பிறகு வாழற காலம் எல்லாம் அந்த தக்வாவோடு இருக்கணும். இத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ். ஸ்கூலுக்கு போறது, பள்ளிக்கூடத்துக்கு போறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே பழகி இருக்கோம் இல்லையா? ஒரு 2 தலைமுறை முன்னாடி என்னக்கா ஸ்கூலுக்கு போறதுன்னா என்னன்னு சரியா புரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நம்மளுமே எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிருப்போம். ஸ்கூலுக்கு போறோமோ இல்லையோ, இல்ல போய் முடிச்சிட்டோமோ இல்லையோ, ஸ்கூல்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல்ல ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அடுத்த கிளாஸ்க்கு போகணும். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து எங்க போகணும்? செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிடும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா என்ன செய்யணும்? தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். இப்போ வருஷம் ஒரு பரீட்சை எழுதுவோம். அந்த பரீட்சையில நல்ல விதமா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும்? அடுத்த வருஷத்துக்கு போகணும், இன்னும் மேல போகணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் பரீட்சை நடக்கும். ஒவ்வொரு வருஷம் பரீட்சையை பாஸ் பண்ண பிறகு அதுல தேர்ந்த பிறகு நம்ம இன்னும் மேல போகணும். பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு திருப்பி அதே கிளாஸ் படிப்போமா? ஃபெயிலானவங்க தான் அதே கிளாஸ் படிப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம். திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும். இதுதானே? இப்ப இந்த மாதிரி தான் ரமதானுடைய நோன்பு. ரமதானுடைய நோன்புங்கிறது நமக்கு வந்து ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை. ஆனா அந்த சோதனைய நம்ம சரியான முறையில சந்திச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளை பாஸ் ஆக்கி விட்டுரும். அப்ப அடுத்து என்ன செய்யணும்? மேல போகணும். இந்த வருஷம் ரமதான்ல கரெக்டா நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னா தக்வாவை அடைஞ்சிருவோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தக்வாவை அடைஞ்சிருவோம். அப்ப மீதி 11 மாதங்கள் இப்ப இருந்ததை விட பெட்டரா இருக்கணும், மேல போகணும். அப்புறம் அடுத்த வருஷத்து ரமதான் வரும். அந்த ரமதான்ல நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தக்வா வச்சிருப்போம் இல்லையா? இப்ப இந்த ரமதான்ல நோன்பு சரியா வைக்கும் போது கூடுதல் தக்வா கிடைக்கும். அப்ப ஒரு வருஷம் நோன்பு வச்சா இவ்வளவு தக்வா கிடைக்கும். அப்ப அடுத்த 11 மாதங்கள் நம்ம முன்னாடி இருந்ததை விட பெட்டரா இருக்கும். அதுக்கு அடுத்த நோன்பு வரும், ரமதான் வரும். அந்த ரமதான்ல நம்ம மறுபடியும் ஒழுங்கா நோன்பு வைக்கும் போது கூடுதல் பயிற்சி, கூடுதல் தேர்ச்சி, இன்னும் ட்ரைனிங், மறுபடியும் பாஸ் ஆகும். இப்போ அதுக்கு மேல போகணும். 10 வருஷம் ஒருத்தர் நோன்பு வச்சுட்டாரு அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட அவர் சிறப்பா இருக்கும். 10 வருஷம் கூட விட்டுடுங்க. இப்ப முன்னாடி ஒரு 11 மாசம் போயிருக்குது. இந்த மாசம் நம்ம நோன்பு வைக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப வர்ற இந்த ரமதான்ல நோன்பு வச்சுட்டா அடுத்து வரக்கூடிய 11 மாதங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட சிறப்பா இருக்கும், நல்லவங்களா இருக்கும். அதான் சிறப்பு. நான் நோன்பு ஒரு மாசம் நல்லா இருப்பேன், நோன்பு முடிச்ச பிறகு திருப்பி பழைய மாதிரியே ஆயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்புன்ற பரீட்சையை எழுதுவேன், ஆனா அதற்கு பிறகு திருப்பி பழைய கிளாஸ்ல போய் உட்காருவேன் அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலான முஸ்லீம்களுடைய நோன்பு அப்படித்தான் இருக்குது. நோன்புங்கிற பரீட்சையை எழுதுறாங்க, அந்த ஒரு மாசம் ஒழுங்கா கூட இருக்கிறாங்க. ஆனா அந்த பயிற்சி கிடைச்ச பிறகு, அதுல தேர்ச்சி அடைஞ்ச பிறகு, பாஸ் பண்ண பிறகு அடுத்த கிளாஸுக்கு போகாம திருப்பி பழைய கிளாஸ்லயே உட்காடுறாங்க, பழைய மாதிரியே ஆயிடுறாங்க. நோம்புக்கு முன்னாடி என்னென்ன பாவங்கள்லாம் இருந்துச்சோ, என்னென்ன குறைகள்லாம் இருந்துச்சோ, மீண்டும் அந்த பாவங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். மீண்டும் அந்த குறைகளை நம்ம கிட்ட கொண்டு வந்துடும். ஆனா நோன்புன்றது அப்படி அல்ல. நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த பாவங்கள்லாம் அழியணும். நோன்பு சரியா வைக்கிறோம்னா இந்த பாவங்கள்லாம் அழியணும், இந்த குறைகள் எல்லாம் குறையணும். அப்ப நோன்பு முடிச்ச பிறகு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நம்ம சிறப்பானவர் ஆகியிருக்கும். கூடுதல் ட்ரைனிங், பயிற்சி கிடைச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கு. இப்ப அடுத்த கிளாஸ்க்கு போகணும். போன வருஷம் இருந்ததை விட சிறப்பா இப்ப இருக்கணும். அடுத்த நோன்பு வரும்போது இன்னும் கூடுதல் பயிற்சி, இன்னும் சிறப்பா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த வருஷத்து நோன்பு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுடைய எக்ஸாம்னு வச்சுக்குவோம். இந்த நோன்பை நம்ம கரெக்டா வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிடும், முதல் வகுப்பு பாஸ் பண்ணிடும். அப்ப அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? திருப்பி முதல் வகுப்பே படிக்கணுமா? திருப்பி பழைய மாதிரி ஆகணுமா? இல்ல, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குரிய கிளாஸை வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கான அடுத்த எக்ஸாம்ங்கிறது முடியும், அடுத்த பயிற்சி. இப்ப இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் போன மாதிரி மாறி இருக்கும். புரியணுங்கிறதுக்காக நான் உதாரணத்தை வச்சு இவ்வளவு நேரம் விளக்க. ஒவ்வொரு ரமதானுடைய நோன்பும் நம்மை முன்னிருந்ததை விட
நல்லவராக ஆக்கும். ஏற்கனவே நம்மகிட்ட இவ்வளவு குறை இருந்துச்சு, இவ்வளவு பாவம் இருந்துச்சு. ரமதானுடைய நோன்பை சரியா வைத்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த குறைகள்ல பல குறைகள் நீங்கிவிடும். இப்ப அடுத்து வரக்கூடிய 11 மாதங்கள்ல மீண்டும் பாவங்களை செய்யறவரா நம்ம ஆகிடக்கூடாது. மீண்டும் பழைய குறைகளை தேடி பிடிச்சு நமக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம கிட்ட 100 குறைகள் இருக்குது அப்படின்னா இந்த ரமதான்ல ஒரு 10 குறை இல்லாம போயிருக்கும். அதுக்கு அடுத்த ரமதான்ல இன்னொரு 10 குறை இல்லாம போயிருக்கும். இப்படியே 10 வருஷத்து ரமதான் போச்சுன்னா 100 குறைகளும் இல்லாம போயிருக்கும். மிக சிறப்பான ஒரு மனிதராக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு மனிதராக மாறி இருக்கும். ஒரு ரமதானையும் சரியா நம்ம பயன்படுத்தணும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. சஹீஹுல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். வெவ்வேறு கிதாபுகள், சுனன் நஸீ போன்ற கிதாபுகள்ல இதே ஹதீஸ் கொஞ்சம் வார்த்தை மாற்றங்களோட, ஆனா அதே பொருளோட, அதே அர்த்தத்தோட வருது. என்ன அப்படின்னா, ரமதானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ரமதானுடைய மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். இதுல இருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. முக்கியமானது மட்டும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாம மனிதர்கள் மனிதர்கள் மலக்குகள் மாதிரி கிடையாது. மலக்குகள் பாவமே செய்ய மாட்டாங்க. மனிதர்கள் அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு என்று சில பலகீனங்கள் உண்டு. அப்ப நம்ம கிட்ட இருக்க அந்த பலகீனங்கள், வீக்னஸ் அடிப்படையில மனிதர்கள் பாவங்களை செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. எவ்வளவோ கட்டுப்படுத்தி கொண்டாலும் நம்மளை மீறி சில பாவங்களை செய்யறவங்களா நம்ம ஆகிடும். ஏன் இவ்வளவு பாவங்களை செய்யறோம் அப்படின்னா 2 முக்கியமான காரணங்களை சொல்லலாம். ஒண்ணு, நஃப்ஸுங்கிறது அவ்வளோ உறுதியானது கிடையாது, அது பலகீனமானதுதான். நஃப்ஸுனா என்ன? நாம தான். நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பேர் நஃப்ஸ். நஃப்ஸுங்கிறது பலகீனமானது தான், அது ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. நஃப்ஸ் திரும்ப திரும்ப கரையாயிட்டே இருக்கும். அப்ப நஃப்ஸை நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். தஸ்கியத்து நஃப்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஆனா எவ்வளவு நடந்தாலும் நஃப்ஸ் பலகீனமானது, திரும்பவும் கரையாகக்கூடியது. இது நஃப்ஸினுடைய பலகீனம். இது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு எதிரின்னு கூட சொல்லலாம். நஃப்ஸை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா நஃப்ஸ் நம்ம மேல ஏறி உட்கார்ந்துக்கும். இதை செய், அதை செய்யன்னு சொல்லி மறுமையை, சொர்க்கத்துக்கு போறதுக்கான அந்த முயற்சியை மறக்கடிச்சோம். இந்த துனியாவிலேயே நம்மளை மூழ்கடிச்சோம். நஃப்ஸினுடைய தன்மை அது. அப்ப நஃப்ஸை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நஃப்ஸை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா அதை சரியா செய்ய விடாம வெளியில இருந்து ஒரு தாக்குதல் நடக்கும். நஃப்ஸுங்கிறது நமக்கு உள்ளிருந்தே நடக்கக்கூடிய தாக்குதல். வெளியில இருந்து ஒரு தாக்குதல் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அஷ்-ஷைத்தான், இப்லீஸ். அந்த இப்லீஸ் ஆகிய ஷைத்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பான். இந்த தப்பை செய், அந்த தப்பு செய், இந்த பாவத்தை செய், அந்த பாவத்தை செய்யன்னு அவன் தூண்டிக்கிட்டே இருப்பான். ஆசை காட்டி தூண்டுவான், இல்ல பயமுறுத்தி தூண்டுவான், நெருக்கடி ஏற்படுத்தி தூண்டுவான். ஏதோ ஒரு வகையில நம்ம போய் பாவத்துல விழுறதுக்கு இப்லீஸ் தள்ளிக்கிட்டே இருப்பான், ஷைத்தான் தள்ளிக்கிட்டே இருப்பான். இதுலயே பெரிய பாவமான ஷிர்க்க செய்ய வைக்க முயற்சி செய்வான். அதுல இருந்து நம்ம காப்பாத்திக்கிட்டோம்னாலும் அதுக்கு அடுத்து பெரிய பாவங்கள், விதத்துகள் எல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இப்ப நம்ம ஒரே சமயத்துல 2 முனைகள்ல சண்டை போட வேண்டியிருக்கும். ஒண்ணு நம்ம நஃப்ஸோட சண்டை போடணும், இன்னொன்னு ஷைத்தானோட சண்டை போடணும். உள்ள நஃப்ஸ், வெளியே ஷைத்தான். உள்ள நஃப்ஸோட சண்டை, வெளியே ஷைத்தானோட சண்டை. ஒரே சமயத்துல 2 பேரோட சண்டை போட வேண்டியிருக்கும். இந்த பக்கம் நம்ம இதை கட்டுப்படுத்திக்கிட்டே அங்கே ஷைத்தானோட சண்டை போடணும். ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான்ல என்ன செய்யறாங்க? ரமதான் மாதம் வந்த உடனே ஷைத்தான்களுக்கு விலங்கிட்டு விடுகின்றார்கள், விலங்கு போட்டுறாங்க. இப்ப நம்ம கைக்கு விலங்கு போட்டா என்ன ஆகும்? கை விலங்கு போடாம சுதந்திரமா இருந்துச்சுன்னா இந்த கையை வச்சு என்ன வேணா செய்யலாம் இல்லையா? ஆனா இதே கைக்கு விலங்கு போட்டான்னா நினைச்சதை செய்ய முடியாது. சிலதை செய்யலாம், ஆனா நினைச்சா மாதிரி செய்ய முடியாது. இப்ப ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஷைத்தானால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஷைத்தானை சிறையில அடைச்சிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல. ஷைத்தானை சிறையில அடைச்சிட்டாங்கன்னா ஷைத்தான் வெளியவே வர முடியாது, நமக்கு எந்த விதமான ஊசலாட்டமும் இருக்காதுன்னு ஆயிடும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. இப்ப ஷைத்தானுக்கு கையில காலில் விலங்கு போட்டுட்டாங்க, நாங்க என்ன நடக்கும்? ஷைத்தான் பழைய மாதிரி வேகமாக நகர முடியாது.
பழைய மாதிரி சுதந்திரமா இயங்க முடியாது. சைத்தானுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்துடும். கையை சுதந்திரமா நகர்த்த முடியாது, காலை சுதந்திரமா நகர்த்த முடியாது. அப்ப இங்கேயே அங்கே ஓடி போய் ஒருத்தனுக்கு எடுத்துட்டு அங்கேயே நீங்க ஓடி வந்து இன்னொருத்தனுக்கு எடுத்துட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. சைத்தான் சுதந்திரமா இருந்தா 100 பேரை கெடுப்பான் அப்படின்னா, வீணாக்குவான் அப்படின்னா, சைத்தானுக்கு விலங்கு போட்டுட்டா அவன் வந்து ஒரு 4-5 பேரை தான் வந்து தாக்க முடியும். அது கூட ரொம்ப பழைய வேகத்தோட பலத்தோட தாக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு கையில விலங்கு இருக்கும், காலில் விலங்கு. இப்ப ரமதான்ல ஷைத்தானுடைய தாக்குதல் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஆனா மிக மிக பலகீனமா இருக்கும். ஏன்னா ஷைத்தான் சுதந்திரமா இருக்க மாட்டான். ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டிருக்கும். அவனுக்கு கையில கால எல்லாம் விலங்கு போட்டிருக்கும் போது பழைய மாதிரி வேகத்தோட வீரியத்தோட ஷைத்தானால் தாக்குதல் நடத்த முடியாது. அப்ப ஷைத்தானுடைய தாக்குதல் இருக்கும், ரொம்ப பலகீனமா இருக்கும். வந்து ரமதான் அல்லாத மீதி 11 மாதங்கள்ல அவனால 100 அடி அடிக்க முடியும் அப்படின்னா, ரமதான்ல அவனால 4-5 அடி தான் அடிக்க முடியும். அந்த 4-5 அடி கூட வேகமாலாம் விழாது. இப்ப நம்ம ஒரு கையால ஓங்கி அடிக்கிறோம், அப்போ எதிரில இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். நம்முடைய வலுவெல்லாம் அந்த கையில இறக்குவோம் இல்லையா? அதுக்கு பதிலா கையில சங்கிலி போட்டுட்டாங்க. இப்ப இதால ஓங்கி அடிச்சா எவ்வளவு வேகமா அடிக்க முடியும்? ஒரு கையால ஓங்கி அடிக்கிறது கூட இந்த 2 கையில சேர்த்து அடிக்க முடியாது. அதுல பாதின கால்வாசி கூட வேகம் வராது, அந்த வலியும் தெரியாது. இப்ப ஷைத்தானுடைய தாக்குதல் ரமதான் அல்லாத காலங்கள்ல வந்து வீரியமா இருக்கும், அதிகமா இருக்கும், ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். ஆனா ரமதான்ல ஷைத்தானுடைய தாக்குதல் இருக்கும். ஆனா ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விடுவதனால் ஷைத்தானுடைய தாக்கம் மிக மிக குறைவாகவும் இருக்கும். அந்த குறைவா இருக்கிறது கூட மிக பலகீனமாக இருக்கும். ஷைத்தானுடைய தாக்குதல் சின்னதா இருக்கும், எண்ணிக்கையில குறைவா இருக்கும், அந்த தாக்குதலும் பலகீனமா இருக்கும். இப்ப நம்ம ஒரே சமயத்துல 2 எதிரிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் 11 மாதங்கள்ல. ஆனா ரமதான்ல வெளி எதிரியை அல்லாஹ் கட்டுப்படுத்திட்டார். இப்ப உள்ள இருக்கிற நப்ச மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தணும். நப்சோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா 11 மாசத்துல. ஆனா இந்த 1 மாசத்துல நப்சும் கூட கட்டுப்பாடுக்கு வரும். எப்படி வரும்? நப்சை கட்டுப்படுத்துவதற்கு மிக சுலபமான வழி என்னன்னா நோன்பு நோற்றம். நப்சனுடைய தன்மை அப்படின்னா இதை எடு, இதை செய் அப்படின்னு தூண்டுறது தான். அது அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயமா இருந்தா கூட இல்ல அது நிறைய எடுத்துக்கோன்னு சொல்லி அதுலயுமே வரம்பு மீற வைக்கும். ஹராமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ட்ரை பண்ணி பாரு, முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு தூண்டி விடும். ஆனா ரமதான் வந்த உடனே அந்த ரமதான்ல ஷைத்தான்கள் எல்லாம் கட்டி போடணும், அது வெளி எதிரியை கட்டி போட்டாச்சு. உள்ள எதிரியான நப்சு என்ன ஆகும் அப்படின்னா நோன்பு வைக்கிறோம். நோன்புங்கிறது என்ன? நோன்புல நம்ம என்ன செய்யறோம்? நோன்புங்கிறது ஒரு இபாதத். இந்த இபாதத்துல என்ன செய்யறோம்? இப்ப தொழுகைனா நம்ம வந்து உதுவெல்லாம் செஞ்சு தயாராகிட்டு நிற்போம், குரான் ஓதுவோம், அப்புறம் ருக்குவுக்கு போவோம், ருக்குல எந்திரிப்போம், சைசாக்கு போவோம், ஏஞ்சி உட்காருவோம், மறுபடியும் சைசாக்கு போவோம், அடுத்த ரக்கத்துல அதையெல்லாம் செஞ்சுட்டு அத்தஹியாத்துல உட்காருவோம். இதெல்லாம் இருக்கு இல்லையா? தொழுகையில செய்யற விஷயங்கள் நிறைய இருக்கு. ஜக்காத்துலயுமே பணத்தை வந்து கணக்கிடுவோம், கொடுப்போம், செய்யற விஷயம்ன்றது இருக்கு. ஹஜ்ஜிலையும் பாத்தீங்கன்னா செய்யற விஷயங்கள் இருக்கு. பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு செலவு பண்ணணும், அதை வந்து அந்த பணத்தை கொண்டு ஒரு பயணம் செய்வோம். அந்த பயணத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஹஜ்ஜில் கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீகாத்துல இஹ்ராம்ங்கிறது அணியணும். அப்ப அதுக்கு பிறகு வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும். அப்புறம் வந்து முதல்ல உம்ரா செய்யணும், போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து ஹஜ்ஜுக்கு தயாராகணும், மீனாவுக்கு போகணும், அப்புறம் அங்கே அரஃபாவுக்கு போகணும், அப்புறம் முஸ்தலிஃபாவுக்கு போகணும், அப்புறம் திருப்பி மீனாவுக்கு வரணும், ஜமராத்துல கல் எறியணும், அப்புறம் வந்து காபாவுக்கு போய் தவாப் செய்யணும், உலுஹியா பிராணி பலி கொடுக்கணும், தலை முடிய வந்து எடுக்கணும் அல்லது குறைக்கணும். இவ்வளவு செய்யற விஷயங்கள் இருக்கு. தொழுகை, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் செய்யற விஷயங்கள். நோன்புல என்ன செய்யறோம்? நோன்புல செய்யறதை விட செய்யாம இருக்கிறது தான் இபாதத். தொழுகையில நிக்கணும், குனியணும், செய்யணும், இதெல்லாம் இபாதத். ஆனா நோன்புல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யாம இருக்கிறது தான் இபாதத். சாப்பிடாம இருக்கிறது இபாதத், எதையும் குடிக்காம இருக்கிறது இபாதத். மனசுல ஆசை இருந்தாலும் மனைவி கிட்ட போகாம, அல்லது அந்த பெண்ணுக்கு ஆசை இருந்தா மனைவிக்கு ஆசை இருந்தாலும் கணவன் கிட்ட நெருங்காம அந்த தள்ளி இருக்கிறது, அது இபாதத். இதெல்லாம் சாதாரண நேரத்துல செய்யலாம். ஹலாலான சாப்பாடு சாப்பிடலாம், ஹலாலான விஷயங்களை பருகலாம், ஹலாலாக்கப்பட்ட அந்த ஆணுடைய பெண்ணுடைய சேர்ந்து இருக்கலாம். ஆனா ஹலாலான விஷயங்களே ரமதான்ல பகல்ல தடை செய்யப்படுது. செய்யாம இருக்கிறது இபாதத்தாகுது. சாப்பிட்றதுக்கு தான் ஒரு முயற்சி வேணும் இல்லையா? சாப்பிடாம இருக்கிறதுக்கு கை கால் அசைக்கணுமா? இல்ல, சும்மா இருந்தா போதும், சாப்பிடாம இருந்துடலாம்.
எதுவும் குடிக்கணும்னா தான் கையை காலை அசைக்கணும், கையால் எடுக்கணும், வாய்க்கிட்ட கொண்டு போகணும், அப்படி உறிஞ்சணும், இதெல்லாம் செய்ய வேண்டியது. ஆனா எதையும் குடிக்காம இருக்கிறதுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, கை அசைய தேவையில்லை, வாய் அசைய தேவையில்லை. எதுவும் செய்யாம இருக்கிறதும் கூட இபாதத்தாக ஆகும். ரமதானுடைய நோன்புங்கிறது, ஏன் ரமதான் அல்லாத காலங்கள்ல கூட நோன்பு அப்படிங்கிறது செய்யாம இருத்தல். எது செய்யாம இருத்தல், எது நமக்கு ஹலாலானதோ அதை கூட செய்யாம இருத்தல். நோன்பு இல்லாத நேரங்கள்ல சாப்பிடலாம், ஹலாலான விஷயங்களை சாப்பிடலாம், ஹலாலான விஷயங்களை குடிக்கலாம், கணவன் மனைவி சேர்ந்து இருக்கலாம். ஆனா நோன்பினுடைய அந்த பகல் நேரத்துல இந்த ஹலாலான விஷயங்கள் கூட தடை செய்யப்படுகிறது. இது நப்சுக்கு மிகப்பெரிய பயிற்சி. ஹராம விட்டு விலகிறது இல்லை, அங்கே ஹலாலை விட்டே விலகுதல் என்றது இங்க இபாதத்தாக ஆகிடுச்சு. அப்ப அந்த நப்சுக்கு அந்த ஒரு மாதம் முழுக்க அந்த பகல்ல என்ன பயிற்சி கொடுக்கப்படுது, அல்லாஹ் எதை அனுமதித்தார்களோ அதை விட்டு கூட விலக வேண்டும் இந்த மாதத்துடைய பகல்ல என்ற பயிற்சி கொடுக்கப்படுது. அல்லாஹ் வழக்கமா அனுமதித்த சாப்பாடு கூட ரமதானுடைய பகல்ல சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் வழக்கமா அனுமதித்த குடிக்கக்கூடிய பருகக்கூடிய விஷயங்களை கூட ரமதானுடைய பகல்ல பருகக்கூடாது. அல்லாஹ் வழக்கமா அனுமதி கொடுத்த அந்த கணவன் மனைவி சேர்ந்து கூட ரமதானுடைய பகல்ல சேரக்கூடாது. அப்போ இந்த நப்சுக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. ஹராமானதை விட்டு விலகுறது இல்ல, ஹலாலான விஷயங்களை விட்டும் கூட விலகுதல் என்பது ரமதான்ல ஒரு பயிற்சியாக நடக்குது. அப்போ நப்சு பயிற்சி பெறுது. நினைச்சா உடனே சாப்பிடக்கூடாது, கண்ணு முன்னாடிதான் இருக்கும், ஆனா சாப்பிட மாட்டோம். நினைச்சா உடனே குடிச்சிடக்கூடாது, கண்ணு முன்னாடிதான் இருக்கும், ஆனா குடிக்க மாட்டோம். நம்ம நினைச்சா செஞ்சிடலாம், ஆனா இங்க நம்முடைய நினைப்பு, நம்முடைய வில் பவர், அதை என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு கீழே கொண்டு வரோம். நம்முடைய ஆசை, நம்முடைய நாட்டங்கள், இது எல்லாவற்றையும் ரமதான்ல என்ன செய்யறோம், நம்முடைய ஆசைகள், நம்முடைய நாட்டங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய சட்டம் அதுக்கு கீழே கொண்டு வரும். எந்த மனுஷனும் பார்க்கல, தனியாதான் இருக்கிறோம். நம்ம நினைச்சதை எடுத்து சாப்பிட்டுறலாம், நம்ம வீட்டுல தான் இருக்கு, நம்ம ஃப்ரிட்ஜில தான் இருக்குது, இல்ல நம்ம ஒர்க் பண்ற இடத்துல தான் இருக்குது. டேபிளுக்கு தேடி வந்து சார் சாப்பிடுறீங்களான்னு கேட்கறாங்க, ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஏன்? அல்லாஹ் பாக்குறாங்க, நாம அல்லாவுக்காக செய்யறோம் என்று நம்முடைய நப்சை நாம பயிற்சிக்குள்ளாகிறோம். அல்லாவுக்காக செய்தல், அல்லாவுக்காக செய்யாமல் இருத்தல் என்ற ஒரு விஷயத்துக்கு நாம நப்சை பயிற்றுவிக்கிறோம். அப்ப இந்த ரமதானுடைய நோன்பு என்பது நப்சை கட்டுப்படுத்த பயிற்சி, நப்சை சுத்தப்படுத்துவதற்கான பயிற்சி. அப்ப ரமதானுடைய நோன்பை ஒருவர் சரியாக வைக்கும் பொழுது அந்த நப்சை கட்டுப்படுத்துதல், அந்த நப்சை சுத்தப்படுத்துதல் என்பது நமக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. ரமதானுடைய அந்த ஒரு மாதம் முழுக்க பகல்ல இப்படி நோன்பு வச்சுட்டு, நோன்பு திறந்த பிறகு கூட இரவுல நின்று தொழுதல், அல்லாஹ்வுடைய நினைவோடு இருத்தல், குரானை ஓதுதல், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த அந்த பகல் மட்டுமல்ல, அந்த இரவும் கூட நமக்கு பயிற்சியாக ஆகிடுது. ரமதான்ல குரானோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தும் இல்லையா, குரானை ஓதுவோம், குரானை புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம், பயான்லாம் கேட்போம். அப்படி கேட்கும் போது என்ன ஆகுது, முழு ரமதானும் நப்சை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியாக மட்டும் இல்ல, நப்சை சுத்தப்படுத்துவதற்கான பயிற்சியாகவும் ஆகிவிடுகிறது. அப்ப இந்த ரமதான்ல நப்சை கட்டுப்படுத்துவது எப்படி, நப்சை சுத்தப்படுத்துவது எப்படின்ற பயிற்சி கிடைக்குது. பயிற்சியும் தாண்டி நப்சு சுத்தமாக ஆகிடுது. வெறும் ட்ரைனிங் மட்டும் இல்ல, நப்சை சுத்தமாக்கிறது அந்த ரமதான். அப்ப ரமதான் முடிச்சு வரும்பொழுது சுத்தமான நப்சாக நம்ம வெளியே வரும். வெளியே வந்த பிறகு அந்த தக்வாவை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும், தொடர்ந்து தக்வாவோடய இருந்துகிட்டு வரோம் அப்படின்னா மீதி உள்ள 11 மாதங்களும் நாம் தக்வாவுடைய மனிதனாக. நான் ரமதான் முடிஞ்ச உடனே அவ்வளவு கட்டுப்பாடுலாம் முடிஞ்சிச்சு, ரமதான் ஒரு மாசம் தான் கட்டுப்பாடோட இருக்கணும், ரமதான் முடிஞ்ச உடனே அந்த எல்லா கட்டுப்பாடையும் தூக்கி போட்டு பழைய மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஒரு மாதத்துடைய பயிற்சி வேஸ்ட். இந்த ரமதான்ல என்ன நடக்குது, சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். அப்ப நம்முடைய வெளி எதிரி விலங்கிடப்பட்டுட்டான், பலகீனமாயிட்டான். உள் எதிரியான நப்சும் நோன்பு வைப்பதன் மூலமாக பலகீனமாயிட்டான். அந்த பலகீனமான அந்த நப்சை பயிற்றுவிக்கும், சுத்தப்படுத்தும், பயிற்றுவிக்கும். இந்த ரமதானுடைய நோன்பை நம்ம சரியாக பயன்படுத்தினால், அந்த ரமதானுடைய இரவு நேரங்கள் அதை கூட சரியாக பயன்படுத்த என்ன ஆகும், ரமதான் முடியும் போது நம்முடைய நப்சு சுத்தமாக ஆகியிருக்கும். நப்சை எப்படி கட்டுப்படுத்துவது, சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப அந்த ரமதான் முடியும் பொழுது நாம நப்ச சுத்தப்படுத்தி நப்ச கட்டுக்குள்ள வைக்கிறது எப்படி என்பதை தெரிந்திருக்கும். இப்ப அந்த நப்சு கண்ட்ரோல்ல வந்துருச்சு. ரமதான் முடிஞ்ச உடனே சைத்தானுடைய விலங்கெல்லாம் அகற்றப்பட்டுடும். ரமதான் முடிந்த பிறகு சைத்தான் வீரியமாக தாக்குவான். இது வரைக்கும் விலங்கிடப்பட்டுக்கிட்டு இருந்தா அவனால வீரியமா தாக்க முடியல, வேகமா செயல்பட முடியல. ஆனா
ரமதான் முடிஞ்ச பிறகு ஷைத்தானுடைய விலங்குகள் அகற்றப்பட்டு விடும். இப்ப ஷைத்தான் வீரியமா தாக்கும். இப்ப நமக்கு எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்க? ரமதானுக்கு முன்னாடி வரைக்கும் 2 எதிரிகள். வெளியில உள்ள ஷைத்தான், உள்ள நப்ஸ். ஆனா ரமதான்ல நப்சை சுத்தப்படுத்தி நப்சை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா, தக்வா மூலமாக அதை நம்ம கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா நப்சு நம்ம கண்ட்ரோல்ல வந்துருது. இப்ப ரமதானை சரியா பயன்படுத்திட்டோம்னா ரமதானுக்கு பிறகு நமக்கு 2 எதிரி கிடையாது, ஒரே ஒரு எதிரி. அதுவும் உள்ள கிடையாது, வெளியில தான் எதிரி. வெளியில உள்ள ஷைத்தான் தான் எதிரி. அப்ப அந்த ஷைத்தானோடு போரிடுவது நமக்கு சுலபமா இருக்கும். ஒரே நேரத்துல 2 எதிரிகளோட சண்டை போறது கஷ்டம். உள்ளேயே ஒருத்தன் அடிக்கிறான், வெளியில ஒருத்தன் அடிக்கிறான்னா வந்து ஷைத்தானோட சண்டை போடும்போது உள்ள அடிவாங்க. சரி, திரும்பி உள்ள இருக்கிற எதிரியான நப்ச வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் சண்டை போட போனா வெளியில இருக்கிற ஷைத்தான் அடிப்போம். முன்னாடி அடி, பின்னாடி அடி, உள்ளே அடி, வெளியே அடின்னு வாங்கிட்டு இருக்கோம். ஆனா ரமதான் சரியாக பயன்படுத்தி தக்வாவை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய நப்சு சுத்தமாக ஆகிவிடும். நப்சை ரமதான் அல்லாத காலங்கள்ல கூட எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, கட்டுப்பாடா வச்சிருக்கிறதுங்கிறத நாம் கற்றுக்கொண்டு ரமதான் முடிந்து வரும் பொழுது நப்சு கட்டுக்குள்ள இருக்கும். வெளியில இருக்கிற ஷைத்தான் தான் வீரியமா இருக்கும். இந்த ஷைத்தானோட வலுவாக நம்ம சண்டை போட முடியும். ஷைத்தானோட வலுவாக சண்டை போட முடியும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறதுனால ஷைத்தானை நம்ம தோற்கடிக்கவும் முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப ரமதானுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நல்லா ரமதானுடைய நோக்கம் என்ன? முதல்ல மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை இபாதா செய்தல். இபாதா செய்தல் மூலமாக நம்ம எதை அடைந்து கொள்ளும்? தக்வாவை அடைந்து கொள்ளும். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதா, அல்லாஹ்வை இபாதா செய்தல். அல்லாஹ்வை இபாதா செய்தலுடைய நோக்கம் தக்வா. எல்லா இபாதத்துடைய நோக்கமும் தக்வா. இபாதத்துகளிலே மிக முக்கியமான ஒரு இபாதத்தான ரமதானுடைய நோன்பினுடைய நோக்கமும் தக்வா. இப்ப நோன்பின் மூலமாக, குறிப்பாக ரமதானுடைய நோன்பின் மூலமாக நாம் எதை அடைந்து கொள்ள வேண்டும்? தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும். தக்வாவை அடைந்து கொண்டால் நம்ம உள்ள இருக்கக்கூடிய எதிரியான நப்ச நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும், சுத்தமாக்கியது. சுத்தமான நப்சோட மீது 11 மாதங்கள் இருக்கும். நப்சை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற அந்த பயிற்சியோட மீதி 11 மாதங்கள் இருக்கும் அப்படின்னா நாம முன்னிருந்ததை விட சிறந்த ஒரு முஸ்லீமாக, மூமினாக ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரமதானும் இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நம்ம இன்னும் சிறப்பான மூமின் என்று நம்முடைய அந்த ஈமான்ல உயர்ந்து கொண்டே இருக்கும். ரமதான் நம்முடைய ஈமானை உயர்த்துவதற்கு என்று அல்லாஹ் கொடுத்த ஒரு பெருமை. நம்முடைய நப்சை சுத்தப்படுத்தி ஈமானை உயர்த்துவதற்கு என்று அல்லாஹ் கொடுத்த வழி. இந்த ரமதான்ல ஷைத்தானை விளங்கிடுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த ஷைத்தானோடு போரிடக்கூடிய அந்த பிரச்சனையை குறைச்சி நப்சை சுத்தப்படுத்துறதுக்கு அவகாசம் கொடுத்து, கட்டுப்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுத்து, மீதி 11 மாதங்கள்ல சுத்தமான கட்டுப்படுத்தப்பட்ட நப்சோட ஷைத்தான் என்ற ஒற்றை எதிரியை மட்டும் எதிர்த்து போரிடக்கூடியவர்களாக, அதற்குரிய அந்த பயிற்சியோடு போரிடக்கூடியவர்கள் ஆக்கி வைக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த போராட்டத்துல நாம வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை ஞாபகத்தில் வச்சது. ஷைத்தானை தோற்கடிக்கணும் அப்படின்னா முதல்ல நப்சை வந்து சுத்தப்படுத்தணும், கட்டுக்கொள்ளணும். அதற்கு இந்த ரமதானுடைய நோன்பை நம்ம சரியான முறையில பயன்படுத்தினால் அதனுடைய நோக்கமான தக்வாவை பெற்று. ரமதானுடைய நோக்கம் தக்வா. எல்லா இபாதத்துடைய நோக்கமும் தக்வா. ரமதானுடைய நோன்புடைய நோக்கமும் தக்வா. அந்த தக்வாவை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை என்பதை ரமதானுடைய நோக்கம், இலக்கை பற்றி சொல்லியாச்சு. ரமதானை கொண்டு நம்ம என்ன அடைய முடியும் என்பதையும் சொல்லியாச்சு. இப்ப ரமதானுடைய சட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய வகுப்புகளை தெரிஞ்சுக்குவோம். இன்றைய இந்த வகுப்பை ரமதானுடைய நோக்கம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தாக்கம் என்ன என்ற இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய நோன்பை சரியான முறையில நாம் வைத்து அதன் மூலமாக அதனுடைய நோக்கமாகிய தக்வாவை பெற்றுக்கொண்டு அந்த தக்வா அதனுடைய தாக்கமான வலுவான ஈமான் என்பதை மீதியுள்ள 11 மாதங்களிலும் உடையவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் நம் எல்லோருக்காகவும் இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.